சென்னையில் மெட்ரோ ரயிலில் பயணித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயணிகளுடன் உற்சாகமாக கலந்துரையாடல். Coupon scheme. That's a very good scheme actually. Very good scheme. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா ஸ்கீம்ஸும் நல்லா இருந்துச்சு. எல்லா பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்துச்சு. வந்து யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு இப்போ 1000 பேருக்கு இருக்கு. இது வந்து இன்னும் நிறைய மாதவரம் சிறுசேரி கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி மெட்ரோ பணிகளை விரைவில் முடிப்போம். மெட்ரோ ரயிலில் பயணித்த பயணிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. கடலூர் மாவட்டத்தில் நாளை துணை முதலமைச்சர் உதயநிதி பரப்புரை செய்ய அனுமதி மறுப்பு. விஜய் நாளை பரப்புரை செய்ய உள்ள நிலையில் காவல்துறை முடிவு. காரைக்குடியில் தவிக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வாகன பரப்புரை செய்ய 17 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. நண்பகல் 12 மணி முதல் 2:30 மணிக்குள் பரப்புரை செய்ய கட்டுப்பாடு. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்காக நடத்தப்படும் சிறப்பு டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். முதல் தாள் தேர்வு ஜூலை 4ஆம் தேதியும் 2ஆம் தாள் தேர்வு ஜூலை 5ஆம் தேதியும் நடைபெறுகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலித்தால் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவுறுத்தல். லெபனானின் கேஃபோன் பகுதியில் சாலையில் விழுந்து வெடித்த இஸ்ரேலின் ஏவுகணை. பதறி ஓடிய மக்கள். இஸ்ரேல் லெபனான் இடையே அடுத்த வாரம் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை தொடங்க வாய்ப்பு. பேச்சுவார்த்தை நிராகரிப்பதாக ஹிஸ்புல்லா அமைப்பு திட்டவட்ட அறிவிப்பு. அமெரிக்கா ஈரான் இடையே பாகிஸ்தானில் நாளை தொடங்குகிறது அமைதி பேச்சுவார்த்தை. நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுமா என உலகம் முழுவதும் எதிர்பார்ப்பு. மெக்சிகோவில் சுரங்கத்திற்குள் சிக்கியவர்களில் ஒருவர் 13 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்பு. இடுப்பளவு தண்ணீரில் இருந்தவரை பத்திரமாக மீட்ட வீரர்கள். நிலவை சுற்றி வந்த ஆர்டெமிஸ் 2 விண்கலம் நாளை காலை அமெரிக்க கடலில் இறங்குகிறது. ஆய்வை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்பும் 4 வீரர்கள். ஐபிஎல் தொடரில் இன்று ராஜஸ்தான் பெங்களூரு அணிகள் மோதல். வெற்றி கணக்கை ராஜஸ்தான் தொடருமா என எதிர்பார்ப்பு. சர்வதேச 20 ஓவர் தொடரில் ஒரே போட்டியில் 9 விக்கெட்டுகள். பிரேசில் வீராங்கனை லாரா கார்டோசா புதிய சாதனை. அமித்ஷாவை பார்த்து கனிமொழி பதறுவதாக இபிஎஸ் விமர்சனம். கனிமொழி செல்லா காசு என்றும் தாக்கு. நிறைய இருக்குது இந்த அம்மா பேசுனது. இதே எதுக்கு பேசுவானு செல்லாத காசெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அந்த கட்சியிலேயே இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை. தரம் தாழ்ந்து பேசும் இபிஎஸ்க்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். பவானி தொகுதி பரப்புரையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உறுதி. என்ன பேசுறோம்னு தெரியாம, யார பேசுறோம்னு தெரியாம, முதலமைச்சரை தனக்கு கூட ஒரு தரம் இருக்குங்கிறத கூட புரிஞ்சுக்காம, எதிர்கட்சி தலைவரா இருக்காரு இல்லையா, அந்த தரத்தை கூட புரிஞ்சுக்காம விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 3ஆம் தர பேச்சாளரை போல பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிறது திமுக அரசு. கோவையில் வானதி சீனிவாசனை ஆதரித்து பரப்புரை செய்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. Prime Minister Modi wants to bring development to Tamil Nadu, but state government is creating hurdles, problems in every development project.
விஜயின் அரசியல் வருகையால் இளைஞர்களுக்கு அரசியல் மீது ஆர்வம் அதிகரித்துள்ளதை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் திட்டவட்டம். திரு விஜய் அவர்களுடைய என்ட்ரி என்பது தமிழ்நாட்டில் ஒரு புதிய இளைஞர்களுடைய, அதாவது இளைஞர்களாக இருக்கின்றவர்களுக்கு அரசியல் மீது ஆர்வத்தை காட்டுது. அதில் மறக்க முடியாது. நம்ம அந்த உண்மையை மறுக்கவும் முடியாது. ஆம்பூர் அருகே கடம்பூரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பரப்புரை. மேலே துண்டை வீசியவருக்கு அறிவுரை. விஜய் ஆதரவுடன் முதலமைச்சராகி 5000 கோடி சம்பாதிக்க இபிஎஸ் நினைத்ததாக செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. நடக்கவில்லை என்பதால் தம் மீது கொலைவெறியில் உள்ளதாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேச்சு. இவர் ஆதரிச்சு ஒரு முதலமைச்சராகி ஒரு 5000 கோடி சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறாரு. அதை நான் விடல. இதுதான் பிரச்சனை. கொலைவெறியில் இருக்காரு பேர்ல. 5 ஆண்டு கால சாதனைகளை கூறாமல் 8000 ரூபாய் கூப்பன் தருவதாக மக்களை திமுக ஏமாற்றுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் புதிய மாவட்டம் எதுவும் பிரிக்கப்படவில்லை என்றும் ஆரணியில் மேற்கொண்ட பரப்புரையில் விமர்சனம். அந்த கூப்பன் எல்லாத்துக்கும் கொடுக்க போறது கிடையாது. திமுக கட்சிக்காரங்க தான் கூப்பன் கொடுப்பானுங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு நேரடியா 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட் உங்க பேர்ல போட போறாரு. 8,000 ரூபாய் பெருசா 10,000 ரூபாய் பெருசா? பாஜக உடனான கூட்டணி தொடர்பாக ஜெயலலிதாவின் நிலைப்பாட்டை மறந்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. கள்ளக்குறிச்சி தொகுதி பரப்புரையில் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். ஜெயலலிதா அம்மையாரால் தூக்கி எறியப்பட்ட ஒரு கட்சி தான் பிஜேபி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் விருப்பத்திற்கு மாறாக பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறாரே, அதற்கு என்ன நியாயம் வைத்திருக்கிறார்? தான் இறந்தால் உடலில் அதிமுக கொடியை போர்த்த வேண்டும் என்று கூறியவர்கள் திமுகவுக்கு சென்று விட்டனர். ஓபிஎஸ் குறித்து பெரியகுளம் தொகுதி பரப்புரையில் டிடிவி தினகரன் விமர்சனம். சில பேர் சாவரப்ப என் உடம்புல அதிமுக கொடி போர்த்தணும்னு சொல்லி பொய் வேஷம் போட்டவங்க எல்லாம் நீங்க திமுகவுக்கு போயிட்டாங்க. என்னப்பா நம்ம திமுக போக முடியுமா? பழனிவேல் தியாகராஜன் வெளிநாட்டில் இருந்து வந்தவர் என மதுரை மத்திய தொகுதி புதிய நீதி கட்சி வேட்பாளர் சுந்தர் சி விமர்சனம். தான் தமிழ்நாட்டில் இருந்தே வந்திருப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாட்டின் களம் 2026 நிகழ்ச்சியில் பேட்டி. சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எதிர்கட்சி வேட்பாளர் அவர் 25-30 வருஷம் அமெரிக்காலையும் ஃபாரின்லையும் கார்பரேட் கம்பெனிக்கு வேலை செஞ்சு தான் வந்தார். அவர் மாதிரி நான் வெளிநாட்டிலேருந்து வரல, இங்கே இருக்கிற சென்னையில தான் வந்திருக்கேன். தமிழ்நாட்டுக்காரனா நான் வந்திருக்கேன். சிறையில் இருந்தபோது கொரோனா பாதித்த பெண்ணை அனுப்பி தனக்கு கொரோனா பரப்பியதாக சசிகலா குற்றச்சாட்டு. 15 நாட்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மீண்டதாக அருப்புக்கோட்டையில் பரப்புரை. யாரோ ஒரு வெளியிலிருந்து ஒரு கொரோனா அஃபெக்டான ஒரு பெண் ரூம்ல உட்கார்ந்துருக்கு. நீங்க யாருமா புதுசா இருக்க யாருன்னு கேக்குறோம். அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல, உட்கார்ந்துருக்கு. அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி பழவேற்காடு ஏரியில் படகு பேரணி. 100 படகில் மீனவர்களுடன் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் ஆட்சியர் பிரதாப். ஓசூரை அடுத்த ஜீமனத்தம் கிராமத்தில் நடைபெற்ற தேர் திருவிழாவின் போது விபத்து. ஓடும் தேர் முன்பு தவறி விழுந்த 25 வயது இளைஞர் குமார் உயிரிழந்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நேற்றுடன் நிறைவு. 521 பேர் வாபஸ் பெற்ற நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியலில் 4600க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றனர். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக கரூர் சட்டமன்ற தொகுதியில் களம் காணும் 79 வேட்பாளர்கள். குறைந்தபட்சமாக அம்பாசமுத்திரத்தில் 5 பேர் மட்டுமே போட்டி.
திருச்சுழி மார்க்கெட்டில் வெண்டைக்காயை உடைத்து பார்த்து வாங்கியபடி வாக்கு சேகரித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு. கடலூரில் தேநீர் போட்டுக் கொடுத்து ஓட்டு கேட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத். சென்னையில் உள்ள 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் களமிறங்கும் 419 வேட்பாளர்கள். தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் அதிகபட்சமாக 47 பேர் போட்டி. கொரோனாவில் போயிருப்பேன் என கூறிவிட்டு தற்போது EPS பல்டி அடித்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை தமிழ்நாட்டிற்காக உழைப்பேன் என செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் பரப்புரையில் உறுதி. கொரோனா காலத்தில் ஸ்டாலின் காணாமல் போனாரும் தான் சொன்னேன். இப்படி பெல்ட் அடிச்சு அடுத்த போய் பேசி இருக்கிறார். பழனிசாமி அவர்களை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பவும் களத்தில் இருக்கக்கூடியவன் தான் திமுக காரன்.